வெச்ச இடத்துல இருக்காது. அதான் ஒருத்தன் இங்க இருக்கானே, அவன்தான் கிரி கிரி பிரி பிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். என்னமா தேடுறீங்க? அதான் சைல்ட்ஸ்க்கு கொடுக்க வச்சிருந்த மில்க் பொடி. அத பசங்க எப்பவோ காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு மில்க் பொடி? ஏதோ பூதத்துக்கும் மாக்கானுக்கும் கொடுக்க போறதா பசங்களுக்குள்ள விளையாட்டா பேசிக்கிட்டாங்க. மாடனா? ஹூஸ் தட் மாடன்? எனக்கு என்னமா தெரியும்? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பால் பொடியை எடுத்தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ மை கிரேஷியஸ், ஏன் கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. இந்த சைல்ட்ஸோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. வேற என்ன பண்றது? இன்னமும் அழுகிற சத்தம் கேக்குதே, ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ, டீசெண்டா வீடு பூந்து திருடி ஏமாறுறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ காசுப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்கே. என்னது எல்லாம் இவனாலதான். தேவையெல்லாம் பேசாத, எனக்கு பசி வயித்து கிள்ளுது சொல்லிட்டேன். அதான் புல்ல தின்னு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம இருக்கடா டேய். ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த சிலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. பேசாம ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ் வச்சு போமா? வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட தரமா போயிருச்சுல. அந்த சிலை மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னா நமக்கு பல லட்சம் காசு கிடைக்கும்டா. பல லட்சம் கிடைக்கும். சாரி மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாதா? ஏதோ வெளிச்சமா போகுது. என்னடா அத பார்த்தா தெரியல, சூரிய கிரகணம். என்னது? டேய், அது சூரிய கிரகணம் இல்லடா, சந்திர கிரகணம்டா. பெரிய சயின்டிஸ்ட் இவர் சொல்லிட்டாரு. பகல்ல சந்திர கிரகணம் தெரியும். டேய், சூரிய கிரகணமே தெரியும் போது சந்திர கிரகணம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? டேய், சந்திரனை பாம்பு முழுகும் போது தான் கிரகணம் உண்டாகும். எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு. எந்த பாம்பு முழுகும்னு சொன்னா? பாம்பை பாத்தீங்களா? ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன். ஒண்ணு மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்க கூடாது. முட்டாள்தனத்துக்கு தெரியாதா? என்ன நீ பாத்திருக்கியா பாம்பு முட்டை போடுறத? இது பாம்பு அந்த முழுங்கறத. பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த பாம்பு எப்படி முழுங்குனா நான் கரெக்ட்டா சொல்றேன். இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன். உங்க கூட வந்தது எனக்கு பெரும் கஷ்டமா இருக்குடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்படி காட்டுல கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போலாம். வா கிளம்பு. நானும் அதான் சொன்னேன். அப்ப என்னடா மனசு மாட்டானா? நம்ம காட்டுக்கு போறது. அதான் மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்ட்டா சொல்லு. நம்ம இப்ப காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? டேய் நிறுத்துங்கடா. நம்ம காட்டுக்கும் போக வேண்டாம், வீட்டுக்கும் போக வேண்டாம். நேரா சிலை தேடி போவோம். வா. என்னடா ஒரே காடா இருக்குது. என்ன வீடா? இந்த காட்டுல யாரும் கடலாம் வைக்க மாட்டாங்க. கடையா? ஓடா. தண்ணி தாக வர எடுக்குது. வீட்ல இருந்து வரும்போது எடுத்து வந்திருக்கணும். ஆரம்பிச்சிட்டானே. எங்க பாம்பு இருக்கும் எங்க பல்லி இருக்குன்னு வர தெரியல. நீதான் நிலா முழுங்கற பாம்பை பார்த்தவனாச்சே. அவரே என்னால நடக்க முடியாதுப்பா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கே. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அது கரெக்ட்டா இருக்கானே மேப் திரும்பவும் ஒரு முறை பாரு. டடா மேப்பை திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? டேய், ஒரு மேட்ரு அங்க இல்லடா, வேற இங்க. பாருடா, கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா வரைஞ்சிருக்கிற அதே சிலை தான்டா அது. நான் தான் சொன்ன சிலை இதேதான்டா. அதுவா? நல்லா தெரியுமா? அது ஏன்டா நம்ம மக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? ஹே ஜாலியா இருக்கும்ல. அவன் கூட விளையாடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கட்டி கை மேல போட போறா. ரத்தப்பலி குட்ட மாதிரி இருக்கும்ல. ஆமா, என்ன திட்டிட்டே இருக்கு. ஐயோ, நம்ம மக்கான அவங்க தூக்கிட்டு போறாங்க. அவனை நாம தான் காப்பாத்தணும். என்னடா இது ஒரே காத்தா இருக்கு? என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் திருடுங்க. எப்படியாவது மக்கான காப்பாத்தணும். காடுல அப்படிதான் இருக்கு. தோன்ற வேலைய பாரு. அம்மா. காடி
மாக்கா மாக்கா நீ எங்க இருக்க? நாங்க உன்னை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருக்கேன். அப்படின்னா எங்க முன்னாடி நீ வா. பயப்படாதீங்க, நான் உங்க நண்பன் தான். ஆனா என்ன நினைக்கிறவங்க கிட்டயும் என்ன அன்பா கூப்பிடுறவங்க கிட்டயும் நான் போயே ஆகணும். ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்ன பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணில் படாம என்ன பாதுகாக்கணும். அப்படின்னா எங்க கூட வா, நீ சேஃபா இருக்கலாம். ஆனா உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. We are friends. மாக்கான், இதான் எங்க பாட்டியோட வீடு. நல்லா இருக்கே, பெரிய வீடா இருக்கே. மாக்கா யாரு நம்ம அம்மா அப்பா கேட்டா நம்ம எப்படி சமாளிக்கிறது? காட்டுல கிடைச்ச ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா அப்பா நிச்சயம் அடிப்பாரு. வேற என்ன சொல்லலாம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட மாட்டி விட்டு நல்லா அடி கொடுக்க சொல்றேன். அது யாரு? அதுதான் எங்க அங்கிள் கிரி. எங்க வீட்டு வேலைக்காரன், சரியான சோம்பேறி. நீ யார் கூட பேசிட்டு இருக்க? மாக்கா கூட பேசிட்டு இருக்கேன். மாக்காலாம் யாரும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாரால ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பயங்கரமான புத்திசாலி. இந்த கிரி அங்கிள் இருக்கார்ல, ஓவர் ஆக்டிங் அங்கிள். ஆமா, இந்த கிரிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வா. மக்கையல்ல நோய், மக்கையல்ல கைரோ. அவங்கதான் எங்க பாட்டி. பக்கத்துல இருக்காரே, அவர்தான் எங்க அப்பா. அவங்க எங்க அம்மா. அவங்கதான் எலிக்குட்டி. அட, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க. உங்க பாட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல பாட்டி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க. 2 வீக் முடிஞ்ச உடனே எங்களோட வெட்டிங் பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. Oh dear Edward, my darling. அன்னைக்கு என் கழுத்துல நீங்க போட்ட இந்த மாலை இப்பவும் எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, என்ன இது? ஐயோ, நீ போட்டியா? இல்ல நீ போட்டியா? இல்ல நான் இல்ல. இல்ல நான் இல்ல. Oh my dear Edward, it's you. இது என்ன மாயன்னு தெரியலையே. இது எட்வர்டோட மாயாஜாலம் தான். ஓ, எட்வர்ட். இந்த வீட்டுல தான் அந்த வாண்டுங்க இருக்கணும். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்புறம் அந்த சிலையும் நமக்கு தான், இந்த மலையும் நமக்கு தான்.
லவ்ல இதெல்லாம் சகஜம். காதல் கஷ்டம்வாங்க, இப்படி நாறுது. இப்படியே போனா நம்ம மாக்கான பத்தி கிரி அங்கிளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும். அவருக்கு இப்பவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. கிரி அங்கிளுக்கு இன்னொரு பாடம் கத்து கொடுத்தா என்ன? அவருக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்பதான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்பதான் நம்மள சந்தேகப்பட மாட்டாரு. அவருக்கு சரியான பாடம் கத்து தரணும். என்ன சொல்ற? அத நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கே. எலிக்குட்டே, கைய முதல்ல விடு, இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிடுவேன். கைய விடு. எனக்கு உன்னை விடுறதா இல்ல. ஏன்னா உன் கூட ஒரு நாளாவது டூயட் பாடணுங்கிறதா என்ன ஆசை. அதை நான் நிறைவேற்றிக்க போறேன். கைக்கு வளையல் வாங்கி தரேன், கண்ணுக்கு மை வாங்கி தரேன், காதுக்கு தோடு வாங்கி தரேன், கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், போட்டு குளிக்க சோப்பு வாங்கி தரேன், பல்லு விளக்க பல்பொடி வாங்கி தரேன், அப்புறம் பிரஷ் கூட வாங்கி தரேன். என் சோத்துல மண்ணை போட்டு நீ சாப்பிடலாம் நினைக்காதடா. அட என்ன எலிக்குட்டி எவ்வளவு தூரம் சொல்லி அடம் பிடிக்கிறியா? எலிக்குட்டே, இங்க என்ன பண்ற நீ? ஏறும்குள்ள வந்துட்டு என் கைய பிடிச்சிட்டு என்னையே கேள்வி கேட்கியா? நீ வெளியே வாடா, உனக்கு இருக்குது. மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல பெரியம்மா கூடுவேன். போறியா இல்லையா? இல்ல எலிக்குட்டி, எப்படி யார் ரூம்ல இருந்து நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல, போ. போன் சொல்றேன்ல. எப்படி நான் இங்க வந்தேன்? எலிக்குட்டி ரூம் தானே இது? போயா. நான் செத்து பொழைச்ச வேண்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்ச வேண்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு? அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார், அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார். அதான் கடிச்சிருச்சு சார். ஓ, உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சேட்ல இருந்து எடுத்துட்டு வந்த படம் மாதிரி இருப்பாரு. பாத்தீங்களா சார்? வாய மூடு. வந்துட்டியா? ஹேய், வாட் ஹேப்பன்? உன் தலையில கட்டு. அது 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 வந்து கால் கட்டு போடல, அதான் தலையில கட்டு. அப்படிலாம் இல்ல பெரியம்மா. உங்களுக்கு தான் தெரியல, நான் தூக்கத்துல அடிக்கடி நடப்பேன். அப்படி நடக்கும்போது மண்டை மேல தேங்காய் உண்டு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, நடிக்க கூட செய்வான். வேஷம் போட்டு டிராமா பண்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. வேஷம் கட்டுறது யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏய், என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. கிரி கிரி பெரி பெரி வெளியே போ 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 போ. நோ கோ கோ. சரி. நல்லா தூங்குறாரு. இதான் கரெக்டான சமயம். ஆமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சத்தம் போடாம வா.
ரோஸ் மை டார்லிங் மை ஸ்வீட் ஹார்ட் மை லவ் நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே என்னடா பண்ணிட்டு இருக்க? வாட் ஹேப்பன்? why are you talking like this? I am your husband. உன்னை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. You are very pretty. You are beautiful. அசிங்க புடிச்சவனே, இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படிங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பாலூட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து இங்க விட்டுருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா உன் கூட வேற யாரும் இருக்காங்களா? ஐயோ நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. ரோஸ், why are you behaving like this, darling? Rose, you are looking like mutton chops. You are looking like chicken 65. Every night in my dreams I see you. I feel you. பெரியம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, My gracious, what happened? Oh God.